யார் அது? புது நம்பரா இருக்க? என்ன நம்பி, ஒரே ஆட்டம் பாட்டம் தான் போல இருக்கு. என்ன நம்பி, நீ ஆடலையா? உனக்கெல்லாம் மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறதான வழக்கம். யாரா நீ? நம்பி, என் குரல் தெரியலையா உனக்கு? நீ சேர்த்து வச்ச பாவத்தோட கணக்கு தான். நான் கூட இல்ல, என் மருமக பாலா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நீ இங்கதான் இருக்கியா? எப்படி உள்ள வந்த? நானா? நீ பாதாள லோகத்துல போய் ஒளிஞ்சா கூட யாருக்கும் தெரியாம வந்து நிப்ப. இத பார், என்னடா வேணும் உனக்கு? இத பார், எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு என் பையனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ தனியா வாடா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரியா போச்சு. நீயும் நானும் தனியா பேசுறதுக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேனா? நான் காத்துக்கிட்டு இருந்ததே நாளைக்கு வரப்போற இந்த நாளுக்காக தானே. உன் சொந்த பந்தம், உன் குடும்பம், இனி உனக்கு சம்பந்தியா வரப்போற உன் தங்கச்சி குடும்பம், உன் கம்பெனில வேலை பார்க்கிற எல்லாரும் முன்னாடியும் உன்னை பத்தி பேசணும் நம்பி. இந்த யோக்கியர் செஞ்ச யோக்கியத்தை பாருங்கன்னு சொல்லணும். பாலாவோட பிறப்பு ரகசியம் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. நம்பி, தயாராயிரு. நாளைக்கு நீங்க வந்து நின்றாத. துரசிங்கம்மா, இத பார், நீ வந்துடாத. ஹலோ ஹலோ. சூப்பர். அந்த துரசிங்கம் இங்கதான் சுத்திட்டு இருக்கானா? நாளைக்கு வருவேன்னு வேற அப்பாவை மிரட்டிட்டு இருக்கான். வா துரசிங்கம் வா, என்ன மீறி நீ எங்க அப்பாவை எப்படி பாக்குறன்னு நானும் பாக்குறேன். சூப்பரா இருந்தது. அமுதா, உங்க அண்ணன் எங்க? அதோ அங்க இருக்காரு. சரி, ஓகே. புனிதா, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? கபிலன், துரசிங்கம் அப்பாவுக்கு போன் பண்ணா. நான் பக்கத்துல இருக்கிறது தெரியாம அப்பா போன்ல அவன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் அதை கேட்டுட்டேன். அவன் நாளைக்கு இங்க வந்து என் அப்பாவை பத்தி ஏதோ சொல்ல போறதா சொன்னான். மிரட்டுற மாதிரி தெரியுது கபிலன். மிரட்டுறானா? யார் யார மிரட்டுறது? ஏங்க, நாம பாத்துக்கலாம், விடுங்க. கபிலன், அவன் எங்கதான் எங்க இருந்தோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லனா அவன் இங்க வந்துட்டு போயிருக்கணும். அப்படியா சொல்றீங்க? வந்திருந்தா நம்ம கண்ணுல மாட்டாம இருக்க மாட்டானே புனிதா? நான் அப்பா அவன் கூட பேசினதை வச்சுதான் சொல்றேன் கபிலன். நாளைக்கு அவன் வரேன்னு சொல்லிருக்கான். வரட்டும், நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம். கபிலன், அப்பாவோட போன்ல இருந்து எப்படியாவது அவன் நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். நமக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா புனிதா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி கபிலன், நாம ரொம்ப நேரம் இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தோம்னா பாக்குற யாருக்காவது சந்தேகம் வந்துரும். ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் போறேன். நான் அப்பாவோட போன்ல அந்த நம்பரை கண்டுபிடிக்க பாக்குறேன். சரிங்க, பாத்து போங்க. ஹை அண்ணே, நடத்து நடத்து. என்ன நடத்து? புனிதா நீ உன்னை தனியா கூப்பிட்டு அவங்க லவ்வ தானே சொன்னாங்க. ஏய், எதுக்கு உன் மூளை இப்படி தாறுமாறையா யோசிக்குது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புனிதா நீ கிட்ட லவ்வ சொல்லலனா நானே உன் சார்பா சொல்லிடுவேன். ஏய், அப்படிலாம் பண்ணிராத. பார், அவங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. நீ ஏதாவது உளறி வைக்காத அமுதா. ஆஹா, நான் சொல்லதான் போறேன். நாளைக்கு காலையில உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. லூசு, சொல்றது கேளு. இந்த கிறுக்கு போய் எதையாவது உளறி வச்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே.